அண்மைச் செய்தி. குஜராத் அணிக்கு எதிரான ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்வு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குஜராத் அணிக்கு எதிரான ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்வு செய்திருக்கிறது. ஐபிஎல் கோப்பையை இரண்டாவது முறையாக வெல்லும் முனைப்பில் இரு அணிகளும் தீவிரமாக களம் கண்டு வரும் நிலையில் தற்போது அது குறித்த அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். முத்துக்குமார், இப்ப ஆர்சிபி பந்து வீச்சை தேர்வு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஃபைனல் மேட்ச்ல. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஐபிஎல் இறுதிப் போட்டி. இந்த இறுதிப் போட்டி என்பது இன்னும் சற்று நேரத்துல துவங்க இருக்கக்கூடிய நிலையில இந்த இறுதிப் போட்டியில டாஸ் வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருக்கிறது. அதாவது 19வது ஐபிஎல் தொடர் கடந்த மார்ச் மாதம் துவங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை, மும்பை உட்பட மொத்தம் 10 நகரங்களில் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய இந்த போட்டி தொடர்ல நடப்பு சாம்பியன் பெங்களூர், அதே போல குஜராத் டைட்டன்ஸ், முன்னாள் சாம்பியன் சென்னை, மும்பை உட்பட மொத்தம் 10 அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றன. இந்த நிலையில பிளே ஆஃப் சுற்றுக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், குஜராத் டைட்டன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் முன்னேறிய நிலையில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின. இந்த நிலையில இந்த போட்டி என்பது இன்னும் சற்று நேரத்துல அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்துல துவங்க இருக்கக்கூடிய சூழல்ல இந்த போட்டியில டாஸ் வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருக்கிறது. அதாவது கேப்டன் ரஜத் படித்தார் டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்திருக்கிறார். குறிப்பாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை பொறுத்த வரைக்குமே ரஜத் படித்தார் தலைமையில இதுவரை 13 போட்டிகள்ல டாஸ் வின் பண்ணதுல 11 போட்டியில வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அதே நேரத்துல பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய சூழல்ல குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்த வரைக்குமே சாய் சுதர்சன், சுப்மன் கில், ஜோஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டெவேட்டியா, நிசான் சித்து, ஜோசன் ஹோல்டர், ரஷீத் கான், அர்ஷத் கான், கங்கிசோ ரபிடா மற்றும் முகமது சிராஜ் ஆகியோர் ஆடும் லெவல்ல இடம்பெற்றிருக்கார்கள். அதே போல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை பொறுத்த வரைக்குமே விராட் கோலி, படிக்கல், ரஜத் படித்தார், ஜித்தேஷ் சர்மா, அதே போல டிம் டேவிட், குர்னால் பாண்டியா, ரொமோரியா சப்போர்ட், புவனேஷ் குமார், ஜாக்கப் டஃபி, ஜோஸ் ஹசல்வுட் மற்றும் ரஷீத் சலாம் சார் இவங்க இந்த ஆடும் லெவல்ல இடம்பெற்றிருக்கிறார்கள். கடந்த போட்டியில இடம்பெற்ற அதே வீரர்கள் மீண்டும் இந்த போட்டியில இடம்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். ஒரு சில வீரர்கள் மட்டுமே மாற்றம் செய்யப்பட்ட நிலையில மற்ற வீரர்கள் அனைவருமே இந்த 2 அணியிலுமே அதே வீரர்கள் தங்களுடைய பேட்டிங்கை அதாவது அணியில இடம் பிடித்திருக்கிறார்கள். இதுவரை இரு அணிகளும் நடப்பு தொடர்ல 3 போட்டிகள்ல பங்கேற்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 2 போட்டிகளிலும், அதே போல குஜராத் டைட்டன்ஸ் அணி 1 போட்டியிலும் நேருக்கு நேர் சந்தித்ததுல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த போட்டியை பொறுத்த வரைக்குமே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு வெற்றி வாய்ப்பு சற்று பிரகாசமாக இருந்தாலும் அதே நேரத்துல சொந்த மண்ணில் விளையாடுவதால் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் ரசிகர்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும். ஆக இந்த போட்டியில இரு அணிகளுமே சமபலம் வாய்ந்த அணியாக பார்க்கப்படுவதால் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. யார் 2வது முறையாக கோப்பையை கைப்பற்ற போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல இதற்கான முடிவு தெரிந்துவிடும். தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்.